ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். பாடுவோம். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான பாசமிகு அருள் தந்தையர்களே, அருமையான அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, இந்த நாள் கடவுளால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான நாள். இந்த அருமையான நாளிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் வழியாக இந்த திருப்பலி மூலம் பெற வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் இதயபூர்வமாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய இந்த திருப்பலி வழியாக உங்கள் அத்தனை பேருக்கும் ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் தரும்படியாய் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும், இன்றைய திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க அருள் வேண்டுவோம். இறைவனுடைய அன்பை நம்பிக்கை நிறைந்த இந்த புண்ணிய பூமியிலே நிரம்ப பெற்று செல்லக்கூடிய நம்பிக்கையின் ஊற்றாக, இன்ப ஊற்றாக இந்த இடம் திகழவும், வரக்கூடிய மக்கள் ஏராளம் நன்மைகளை இந்த திருத்தலத்தின் வழியாக பெற்று மகிழவும் இறைவனுடைய அருளை இதமாய் இறைஞ்சுவோம். நமக்காகவும் ஒருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபித்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிரம்ப பெறுவோம். இறைவனுடைய அருளை இந்த திருப்பலி வழியாக இறைஞ்சுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கைகளை தட்டி உன்னங்களை கீதை பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, மறை சாட்சியான தேவ சகாயம் என்னும் உமது புனிதர் தம் பாடுகளின் வேதனைகளை மேற்கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் இவரது வெற்றியின் நாளை கொண்டாடும் எங்களை உமது பாதுகாப்பினால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு நீர் உதவி புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, 1 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும். தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராயிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெறும் கூலி
நன்கொடையாக கருதப்படுவதில்லை. அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைபற்று இல்லாதவரையும் தமக்கு ஏற்புடையராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 32 திருப்பாடல் 32 பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. பாடுவோம். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. எல்லோரும் எழுந்து நிற்போம். மீண்டுமாக கைகளை தட்டி உற்சாகத்தோடு அல்லேலூயா கீதத்தை பாடுவோம்.
அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கைகளை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 1 தொடங்கி 7 முடிய. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதா பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த திருத்தலத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாக வந்திருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். என்ன மகிழ்ச்சி, மனசெல்லாம் ஒரே கவலை. அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்பா, இவ்வளோ பேர் கவலையா? ஆமாம், எல்லா கவலையும் மாற்றிடலாம். புனிதர் தேவசாயம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க? எல்லாரும் கவலையும் மாற்ற போகிறாங்க. எப்படி கவலை? கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனையை தீர்த்து விட்டுருவார், அவர் பே பண்ணிடுவார். புருஷன் பிரச்சனையாக இருந்தால் புருஷனை மாற்றி கொடுத்துருவார். பொண்டாட்டி பிரச்சனைன்னா பொண்டாட்டியை மாற்றி கொடுத்துருவார். அப்படி செய்வாங்களா? நடக்கவே நடக்காது சாமி. பைபிள்லாம் அப்படி இப்படி சொல்லியிருக்கு, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம மனசு இழந்துடக்கூடாது. இன்றைக்கி கடவுள் அதுக்கு தான் நமக்கு நல்ல பாடத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும்னு வந்தவங்க சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கேட்கறதுக்கெல்லாம் வரல, கஞ்சி குடிச்சிட்டு போக வந்தேன். ஹல்லேலூயா. இயேசுவே ரட்சியம். கஞ்சி கடைசியில் குடிச்சிட்டு போங்க, அதுக்கு முன்னாடி வார்த்தையை கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாரு. இறை வார்த்தை, இறை வார்த்தை, இரவாத வார்த்தை. என்ன வார்த்தை? இரவாத வார்த்தை, சாகாத வார்த்தை, உயிரோடு இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை உயிரோடு இருக்க வைக்கும். அதனால் இந்த இடத்துக்கு நிறைய நம்ம விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கடவுள் வந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால் எல்லாம் பார்க்காம அவர் கண்ணை மூடிக்க மாட்டார். கடவுள் சொல்கிறத நம்ம கேட்டு செய்யும்போது கண்டிப்பாக அது என்ன செய்யும்? நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். கடவுள் வந்து மேலேருந்து குதித்து நம்ம பிரச்சனைகளை மாற்ற மாட்டார், நமக்கு வழிகாட்டுவார். இந்த வார கண்ணை திறந்து இப்படி போ, அப்படி போ அப்படி சொல்லுவார். இதை விடு, இதை எடு அப்படின்னு சொல்லி கொடுப்பார். தூய ஆவி உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அந்த அற்புதத்தை தான் ஆண்டவர் செய்துகிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ வந்திருக்கிற நீங்கள்லாம் கேட்குறீங்க, ஆனால் கேட்டும் செயல்பட முடியாத மனநிலையில் இருந்தீங்கன்னா நம்ம வெற்றி அடைய முடியாது. அதே வித பழைய வேதனையோடு நீங்கள் அடுத்த மாதமும் வருவீங்க, அடுத்த மாதமும் வருவீங்க, இப்படி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கேட்டு நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முயற்சிக்கிற போது, நம்ம வாழ்க்கையில் நாம் மாறும்போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்றைக்கி கடவுள் வந்து ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது, சும்மா எழுதலை, கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. அப்போனா அவ்வளோ நெரிசல், கூட்ட நெரிசல், அவ்வளோ மக்கள். அந்த இடத்துல ஆண்டவர் யார்கிட்ட பேசினார்? இன்றைக்கி நற்செய்தி சொல்லுது பாருங்கள். இயேசு முதலில் யாரோட பேசுகிறாரு? தம் சீடரோடு பேசுகிறாரு. பைபிளில் அதான் எழுதியிருக்கு. இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர்களிடத்திலே கூறுறாது எது? பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. எதையும் கடவுள் மூடி மறைச்செல்லாம் வைக்கல, எல்லாவற்றையும் வெளிப்படையாக உங்களோட பேசுகிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அதை தான் செய்துட்டு இருக்கிறார். அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. அப்போ எதுவும் அறியப்படாதவாறு எதுவும் மறைக்கப்பட்டிருக்குதான்னா இல்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியதை ஒளியில் கேட்பீர்கள். நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும். நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நம்முடைய அன்பு புனிதர் புனித தேவசகாயம். அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இல்லையா? இத்தனை வருடங்கள் கழித்து அவருக்கு நடந்தது, அவர் பேசியது இன்றைக்கு நம்ம எடுத்து உலகறிய செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி உலகமே அவரை பார்த்து கொண்டு இருக்குது. அப்படின்னா இந்த வார்த்தை உண்மையான வார்த்தையா இல்லையா? அதனால தான் ஆண்டவரை நம்புங்க. நீ செய்யக்கூடிய எந்த நல்ல காரியமும் மறைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். எந்த நல்ல காரியமும் வீணாய் போவதில்லை. அதனால் கடவுளுடைய காரியத்தில் நான் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்காம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதை செய்ய சொல்கிறாரு, அதை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு பாருங்கள். உயிரை கொள்பவர்களுக்காக நீ என்ன செய்யாத, அஞ்ச வேண்டாம். இன்றைக்கு உள்ள வாசகம் தான் இது. இன்றைக்கி என்ன நம்ம ஸ்பெஷல் ரீடிங்லாம் எடுக்கலை. இன்றைக்கி உள்ள வாசகம் எவ்வளோ ஆப்டாக நம்மளுடைய புனிதருக்கு வருது பாருங்களேன். அவர் உடலை கொள்ளுகிறவர்களுக்கு அஞ்சவே இல்லை. அவர் உடலை கொள்பவர்களுக்காக அவர் என்ன செய்தார்? பயப்படாமல் ஆன்மாவை கொல்ல வல்ல கடவுளுக்கே தன்னை முழுவதுமாய் கையளித்த ஒரு நல்ல அடையாளம். ஒரு குடும்பத்திலிருந்து, உங்களை போன்ற ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் எவ்வளவு வல்லமையாக நின்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நமக்கெல்லாம் இவர் முன்மாதிரியாக இருக்கிறாரு. அதனால தான் பொதுநிலையினருக்கு பாதுகாவலராக இவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. எவ்வளோ ஒரு மாட்சிக்குரிய ஒரு அடையாளம், சாட்சியம் நமக்கு கிடைத்திருப்பது, அதுவும் திருச்சபைக்கு இந்த இடத்திலிருந்து கிடைத்திருப்பது மிகப்பெரிய பெருமை. ஆகவே கடவுளை நம்ம என்ன செய்யுங்க? கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை நம்ம நினைத்து பார்க்கணும். அதனால் நம்ம நினைக்கக்கூடாது அவர் புனிதர் வாழ்ந்தப்போ அந்த துன்பப்படும் போது அவர் ஒரு இடத்துல கூட யோசிச்சிருக்க மாட்டார், இந்த துன்பம்லாம் நம்ம பட்டு கடவுள் ஏதாவது பார்ப்பாரா, ஒருவேளை பார்க்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அப்படியே பூந்தடிச்சு ஓடி போயிருப்பார். ஐயா என்னை விட்டுருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கு இந்த புனிதர் ஒரு சவாலை நமக்கு முன்னாடி வைக்கிறார். இந்த வார்த்தையும் நமக்கு ஒரு சவாலை வைக்குது. இந்த சவாலின்படி வாழ தெரியாதவர்கள் வெற்றி அடைய முடியாது. இந்த புனிதர் கொடுக்கிற சவாலின்படி வாழ முடியாதவர்கள் வெற்றியடைய முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கை தூக்கலை. வெற்றி அடையுதுன்னா என்னத்தை அடைகிறது, அதான் வந்தாச்சு, இனிமேல் என்ன வெற்றி? வெற்றின்னா மோட்சத்துக்கு போகிறது. மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா இடம் பத்தாதே, கூட்ட நெரிசல் ஆகிடும், நரகம் ஃப்ரீயாக இருந்தால் அங்கே போகிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் விரும்புவாங்க. நரகத்துக்கு போகிறவங்க விரும்புகிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லையே, சுதாரிச்சுக்கிட்டீங்களே. நரகம் நோனி அப்பாடா அங்கே வேணாம்ப்பா. ஆமாம், அங்கே யாரும் போகக்கூடாது, நாங்களும் விடுற மாதிரி இல்லை உங்களை. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள், கடவுள் யாரையும் மறந்துறதில்ல. நீ ஒன்றும் பயப்படாத. உனக்கு உலகத்தில் ஏற்படுற சில சங்கடங்கள், அது உடலை கொல்லக்கூடிய ஒரு பயமுறுத்துகிற சங்கடங்கள் இருக்கலாம். பயப்படாத. நீ என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு, 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? 2 காசு, அந்த காலத்தில் 2 காசு கொடுத்தா 5 சிட்டுக்குருவி கொடுக்குறான். ஏனெனும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லை. உங்கள் தலைமுடி எல்லாம் என்ன கூட எண்ணப்பட்டிருக்கிறார். கடவுள் எல்லாம் கருத்தாக இருக்கிறார், அஞ்சாதீர்கள். அதனால் நான் சொல்கிறாரு பயப்படாத. பிரைஸ் தி லார்ட். அதனால் பயப்படாத. இன்றைக்கி பயம்தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. பயப்படுற பிள்ளைகள் ஆன்மீகத்தில் பயணிக்க முடியாது, ஆண்டவரோடு பயணிக்க முடியாது. இன்றைக்கி கடவுள் யாரை எதிர்பார்க்கிறார்? முதல்ல சொன்னார் பார்த்தீங்களா, கூட்டம் அவ்வளோ இருக்குது, மிதிக்கும் அளவுக்கு, ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு கூட்டம். ஆனால் இயேசு யார்கிட்ட திரும்பி பேசினார்? சீடர்களை பார்த்து பேசுகிறாரு. அவர்களுக்கு இயேசுவுக்கு கூட்டம் பெருசு இல்லை, யார் சீடர் அவங்கக்கிட்ட தான் இயேசு பேசுவார். இயேசு உங்ககிட்ட பேசணுன்னா நீங்கள் யாராக மாறணும்? சீடராக மாறணும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப தூரம் நடந்து வந்த சாமி, பஸ்ஸில் ஏறி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த உடனே தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கப்படாது. என்ன சொன்னாலும் சரிதான் சாமி, அடிபணிந்து கேட்குறேன் சாமி. பிசாசு என்ன செய்வான்? ஆண்டவருடைய திட்டம் உங்களுக்கு வெளிப்பாடு, உங்களை மறைத்து மூடுவான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நடுநடுவில் பிரைஸ் தி லார்ட் சொல்ல சொல்கிறோம், அல்லேலூயா சொல்ல சொல்கிறோம். ஒரு சில பேருக்கு அது வார்த்தை வாயில் வராது. ஏன்னா பிசாசு நம்மளை முழுசாக மூடி வச்சுருப்பான். பிசாசு நம்மளை விட்டு வெளியேறணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம திருச்சபை கற்பிக்கிற பாடம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மணவள்ளிய ஜெபம்னு சொல்லி ஒரு ஜெபங்கள் நிறைய இருக்கும். சின்ன சின்ன படங்களில் கீழெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கலாச்சாரம் கல்ச்சரே போயிடுச்சு. இப்போ ஒன்றுலேயும் பார்க்க முடியறதில்ல. அதை இருந்தாலும் அது உண்மை. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாக ஜெபிக்கிற போது, ஜெபிக்கிற இடத்துல பிசாசு தங்க முடியாது, தீமை தங்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்து இருப்பாங்க. சீடர்கள் குருவை போல இருப்பாங்க. குரு என்ன செய்தார்? தனிப்பட்ட இடத்துக்கு, ஒரு தனிமையான இடத்துலலாம் போய் ஜெபம் பண்ணார். இப்போ நீங்கள் அப்படி தான் குருவை போல் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு தனிமையான இடத்திற்கு ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஜெப ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இதோ இந்த இடத்திலே பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மீட்பளிக்கிற வல்லமையாக வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இந்த வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாக்குறுதிகளை அவர் கொடுக்கிறார். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். கணவன் மனைவியாக வாழ்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் இப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க. கை பிடிச்சிங்க. கை பிடிச்சிங்களா? கையை பிடிச்சிங்களா? எல்லோரும் முழிக்கிறாங்க. யார் கையை? சாமியார் கையை நம்ம எப்போ பிடிச்சோம்? சாமியார் கையே இல்லை,
புருஷன் கையை பிடிச்சிங்களா? பொண்டாட்டி கையை பிடிச்சிங்களா? என்ன ஆம்பளைங்கெல்லாம் தலையாட்ட மாட்டேங்க. பிடிச்சோம் சாமி, பிடிச்சோம், பிடிச்சோன்னு பிடிச்சிருச்சு சாமி, எல்லாமே பிடிச்சிருச்சு. அதனால் அன்றைக்கி பிடிச்சி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்தீங்க? வாக்குறுதியை கொடுத்தீங்க. அதே போல் கடவுள் வாக்குறுதி கொடுக்குறார். வாக்கு மாறாத தேவன் அவர். இந்த பாடலை பாடுவோமா? வாக்கு மாறாதவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் பாதுகாக்கிறார், அவர் கடைபிடிக்கிறார். இப்போ கடவுள் நீ வாக்குறுதியை கடைபிடிக்கிற அப்படின்னா உங்களுக்கு அவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர், மறவாமல் நினைப்பவரே ஏசையா, உம்மை நான் துதிக்கிறேன். துதித்து பாடுவோமா எல்லாரும்? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொல்லுவோமா எல்லாரும்? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நாவை திறந்து ஒரு இன்னொரு தடவை சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே ஆமென். ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க எல்லாரும். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கரங்களை தட்டி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இந்த வரிகளை உள்ளத்துல பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை பெரிது. ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற போறார். பாருங்க, பைபிளில் நிறைய இடத்துல யோவான் நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி, எல்லாத்துலேயுமே யோவான் நற்செய்தியில் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 19, 20, 21 இறைவசனங்களை பார்த்தோம்னா, வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி கதவுகளை மூடிக்கொண்டு அவங்க உள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க, பயந்து போய் கிடக்குறாங்க. அப்போ ஆண்டவர் வர்றாரு பாருங்க. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, அப்படின்னா ஏற்கனவே வந்திருக்கிறாரு, சொல்லிட்டாரு. அவர் அதோடு போயிடலை, என் வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு தடவை சொல்லிட்டேன், கேட்டால் கேளு, கேட்காட்டிப்போ இல்லை. அவர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அச்சத்தில் கிடக்கிறாங்க.
அதனால் தன் பிள்ளைகளை கைவிடாத தேவன் மீண்டும் அவர்களை சந்தித்து அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படி சொல்கிறாரு. அதன் பிறகு அவர்கள் மேல் ஊதி தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறாரு. பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை பிள்ளைகள் நிறைவேற்ற எல்லா விதத்திலும் செயலாற்றுகிற கடவுள் உங்கள் கடவுள். கடவுள் கொடுக்கிறத, இது சொன்னதை, வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு செயல்படுவார். பல இடத்துல நமக்கும் இந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்போ கடவுள் செயலாற்றுறார் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கடவுள் செய்வார், நான் பேசாமல் உட்காந்துருப்பேன், கையை நீட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படியே போட்டாருன்னா அப்படியே வாங்கிக்கிட்டு ஓடிடலாம். பிரைஸ் தி லார்ட். கை இப்படியே இருந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? அம்மா, ஐயா. இவங்களுக்கு பேர் என்ன? பெரிய ஐஏஎஸ் கேள்வி கேட்ட மாதிரி முழிக்கிறீங்க. பிச்சைக்காரங்க. கடவுள் உங்களை பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கா இவ்வளோ கொடுத்தாரா? பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கா நம்மளை படைச்சி வச்சாரா? அவர் பெருமையாக சொல்லுவாரா, நான் லட்சக்கணக்கில் பிச்சைக்காரங்களை படைச்சி வச்சுருக்கிறேன்? அப்படி இல்லை. அவர் நம்மளை கையேந்த வைக்கணும்னு நினச்சிருந்தா அவரே எல்லா வேலையும் செஞ்சுருப்பார். அவர் பாருங்கள், ஆபிரகாம் அனுப்புகிறாரு, மோசேயை அனுப்புகிறாரு, ஈசாக்கு அனுப்புகிறாரு, யாக்கோபு அனுப்புகிறாரு. நம்மில் ஒருவரை தெரிந்தெடுத்து நமக்கு அனுப்பி நமக்கு சாட்சியாக நம்மளை உயர்ந்திருக்க சொல்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் தான் இதோ இந்த திருத்தலத்தில் புனித தேவசகாயம் அவர்களை அனுப்பி, இவர்களெல்லாம் யார்? புனிதர்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் கையேந்திக்கிட்டு, ஐயா, அம்மா, ஆண்டவரே எனக்கு இடுப்பு வலிக்குது, ஆண்டவரே எனக்கு முட்டி வலிக்குது, ஆண்டவரே இதை மட்டும் சரி பண்ணி விட்டுரு, அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன், வீட்டிலையே கஞ்சி காய்ச்சி குடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். இது கிடைச்சிட்டா வரமாட்டாங்களாம். பாருங்கள் பிள்ளைகளை, இந்த மனநிலையோடு வாழ அல்ல, கொடுக்கிற மனநிலை. பாருங்கள், கடவுள் நமக்கு கொடுக்கிற மனநிலையை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இது எது பெருசு, எது உயர்ந்தது? வாங்கிறதா கொடுக்கிறதா? பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுக்கிற பிள்ளைகளாக உயர்த்துறாரு. உன் வலுவின்மையை நினைச்சு நீ கவலைப்படாத. நம்முடைய புனிதர் கூட பல விதத்தில் வலுவின்மையில் இருந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், உன் வலுவின்மையை நினச்சி நீ கவலைப்படாத, நான் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் உன் வலுவின்மையில் தான் என்னுடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 12:9 பவுலடியார் என் உள்ளத்தை ஒரு முள் தைத்து கொண்டு இருக்கிறது, என் உடலை ஒரு முள் தைத்து வைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சி சொல்லிட்டாரு. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் என்னிடம் என்ன சொல்கிறாரு? பவுலடியார் சொல்கிறாரு, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். பார்த்தீங்களா? அப்போ உங்கள் பலவீனத்தை நினச்சி என்னால் முடியாதுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ வாங்கி அநேகருக்கு கொடு, அப்போ உன் வீடு நிறைவடையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அல்லேலூயா கூட ஒரு சில பேர் சொல்கிறதில்ல. ஆண்டவருக்கே கொடுக்க மனசு வரல, அப்புறம் எப்படி கடவுள் நமக்கு கொடுப்பாரு? 11:41 லூக்கா நற்செய்தி 11:41 சொல்லுது. யார் போய் கடவுளை பார்ப்பாங்க? கடவுளை போய் யார் பார்க்க முடியும்? முகமுகமாக அப்படி பார்க்கணுன்னா எப்படி, யார் போய் பார்ப்பாங்க? எல்லாரும் போக முடியுமா? போக முடியாது. பைபிள் சொல்லுது, தூய உள்ளத்தினர் தான் கடவுளை பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தி 5:8 சொல்லியிருக்கு, தூய உள்ளத்தினர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அப்போ கடவுளை பார்க்கணுன்னா தூய உள்ளமாக இருக்கணும். தூய உள்ளம் எப்படி வரும்? அப்படியே வாசப்படியில் உள்ள வந்த உடனே அப்படியே தலையை குஞ்சிக்கிட்டு இப்படியே வந்தா தூய உள்ளமா? சில பேர் இந்த மண்ணை அள்ளி போட்டு கொண்டுட்டு போய் வீட்டில் தண்ணியில் கரைச்சி குடிப்பாங்க. குடிக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ பேர் குடிக்கிறீங்களா? எங்கள் திருச்சியில் அருங்கொடை இல்லம் இப்படி தான் இருந்துச்சு. முன்னாடி நான் போனப்போ மண் போட்டிருந்தாங்க, மணல் போட்டிருந்தாங்க. அது மணல் மண்ணாக மாறி தேஞ்சு டஸ்ட் ஆகிடுச்சு. சரி, அதை மாற்றலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேவர்ஸ் போட்டேன் நான். அப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு ஒரு அம்மா வந்தது, யாருன்னு தெரியல, திடீர்னு அவங்கள பார்த்தேன், ரொம்ப பார்த்ததில்லை முன்னாடி. வந்துட்டு, என்ன ஃபாதர் எல்லாத்தையும் கல் போட்டு விட்டீங்க அப்படின்னு. ஏம்மா என்ன விஷயம் அப்படின்னு. ஆமாம், அருங்கொடைனால இந்த மண்ணு தான்
அருங்கொடைன்னு சொன்னாலே இந்த மண்ணு தான் ஸ்பெஷல். நான் வந்து அந்த மண்ணை 2 வாயில் போட்டேன்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நான் சொன்னேன், இப்போ அருவாள் எடுத்து ஒரு பெரிய கல் எடுத்து உன் தலையில் போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு உட்காந்துருக்குறோம், நீ மண்ணள்ளி வாயில் போடுறது. தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் எங்கேயுமே பைபிளில் சொல்லலை. சொல்லாததை செஞ்சு மண்ணள்ளி போட்டேன். தேவசகாயம் ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, நான் மட்டையை அள்ளிக்கிட்டு போனேன். அருங்கொடையில் ஒரு அம்மா காப்பி கொடுப்போம், வரப்பெல்லாம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போயிடும். பிடிச்சிட்டோம் ஒரு நாள், என்னம்மா வரப்பெல்லாம் ஒரு டம்ளர்? ஆண்டவர் சொன்னார் ஞாபகார்த்தமாக வச்சுக்கோன்னு. எத்தனை டம்ளர் ஞாபகார்த்தமாக வச்சுக்க சொன்னார்? தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நாம் ஒரு சில அடையாளங்களை என்ன செய்கிறோம், நம்மளாக உருவாக்கி வச்சுருக்கோம். அது இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஏன் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய அருள் வெளிப்படும், நீ பயப்படாத, இது இல்லை அது இல்லைன்னெலாம் சொல்லி நீ வந்து உன்னையே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே வச்சுக்காத. என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன், அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறாரு, உன் பலவீனத்தை காரணம் காட்டி நீ வந்து தப்பிச்சிடலான்னு நினைக்காத. பலவீனம் ஓரமாக இருக்கட்டும், நான் கொடுக்குற வல்லமையை நீ எடுத்து செல்கிற கருவியாய் மாறணும். இன்னைக்கு தலைமுறை தாண்டி வருடங்கள் கடந்து நம்முடைய புனிதர் என்ன செய்திருக்கிறாரு, அவருடைய அந்த வல்லமையை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாரு, காட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அவர் பலவீனத்தை பொருட்படுத்தாமல் கடவுளுடைய அருளால் தன்னை நிறைத்து கொண்டவர். தன் பலவீனத்தை ஒரு பக்கமாக வச்சுட்டு நான் இந்த பலவீனத்திற்கு மத்தியில் என்ன செய்ய முடியும் என்று அவர் யோசித்தார். அதனால தான் இன்றைக்கி அவரை நம்ம ஆண்டவருடைய அடியாராய் முன்வைத்து அவர் வழியாக கடவுளை மாற்றிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறாரு எசையா 40:31, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறேன். என்னுடைய அன்பு புனித தேவசகாயம் ஐயா அவர்கள் குடும்பத்தில் இருந்தார். நிறைய போராட்டம், குடும்ப பிரச்சனைகள், உடன்பிறப்பினுடைய பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் மேலே இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை, அவரை துன்பப்படுத்திய அந்த மனிதர்கள் ஆல் விளைந்த துன்பம் பிரச்சனை, அதையெல்லாம் அவர் என்ன செய்தார், பொறுத்து கொண்டார். அன்பு ஒரு பக்கம், பாசம் ஒரு பக்கம், ஐயோ நம்முடைய குடும்பத்தை விட்டுட்டு இப்படி போகிறோமே அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ போராடி இருப்பார், எவ்வளோ மனசளவில் போராடி இருப்பார். அந்த போராட்டத்துக்கு மத்தியில் அவர் என்ன செய்தார், ஆண்டவரை நம்பினார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால தான் புதிய ஆற்றல் பெற்ற பிள்ளை மகனாக கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர் அன்றைக்கு உலகம் அறிய முடியாத வகையில் அவர் துன்பப்பட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு அவர் உலகம் அறியும்படியாக ஆண்டவர் அவரை கழுகுகள் இறக்கைகளை விரித்து பறப்பதை போல அவரை பறக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, அவர்கள் ஓடுவார்கள் களைப்படையார், நடந்து செல்வார்கள் சோர்வடையார்கள். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த ஆசீர்வாதத்தை, அந்த முழு உண்மையை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். தெய்வ பிள்ளைகளே, வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் பரிசளிக்க போகிறார். திருவெளிப்பாடு 3:21. இந்த தியான இல்லங்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது? இந்த தியான இல்லங்கள் இன்னும் விரிவடைய இருக்கிறது. நிறைய திட்டங்களை ஃபாதர் வச்சுருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் போது இப்போவே 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்துல கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல இன்னும் பெரிய பெரிய திட்டங்கள் ஃபாதர் எனக்கு ஜெபிக்கும்படியாக அவருடைய திட்டம் சார்ந்த சில அறிக்கைகளை கொடுத்தாங்க. என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பணிகளை இந்த பிளான் வந்து உள்ளே வச்சுருக்குது. பெரிய பெரிய பிளான். கண்டிப்பாக நீங்களும் அந்த பிளானில் உங்களுடைய கரத்தை வைத்து கொள்ளணும். ஏன்னா அது கட்டப்படும் போது தான் நம்ம உதவியை கொடுக்க முடியும். கட்டி முடித்த பிற்பாடு நம்ம கொடுத்தா அதுக்கு உதவி செய்யாது. அப்போ எது அடிப்படை தேவையில் அஸ்திவாரத்துக்கு யார் கை கொடுக்குறாங்களோ அவங்க தான் ரொம்ப முக்கியமான நபர்கள். அதுக்கு மேலே மாலை போடுறது பெரிய விஷயம் இல்லை. அடையாளம் தெரியாத வகையில் அஸ்திவாரத்துக்கு உதவி செய்கிற பிள்ளைகள், அடிப்படை கட்டமைப்புக்கு உதவி செய்கிற பிள்ளைகள்,
தந்தை அவர்கள் நிறைய பணிகளை இந்த இடத்துல யோசித்து கொண்டு இருக்கிறாங்க, ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க. இந்த பூசையில் அந்த கருத்தை முன்வைத்து தான் நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியில் நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன். இந்த இல்லம் அநேகரை உள்ளிழுக்கக்கூடிய, அநேகரை அழைத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாத இல்லமாக இன்னும் உயர இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நம்முடைய புனிதர் பிறந்த தலம், பிறந்த இடம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொன்ன மீண்டும் பிறக்க வேண்டும் என்கிற அடையாளம் நிறைவேற இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து மீண்டும் பிறப்பெடுக்க போகிறாங்க. பிசாசுக்குள்ள இல்லை, தீமைக்குள்ள இல்லை, ஆவியில் புது பிறப்படைகிற பிள்ளைகளாக மாற போகிறாங்க. அதற்கு தான் தந்தை அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறாங்க. அநேக கட்டமைப்புகள், கோயிலில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, இன்னும் பல்வேறு தேவைகள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஆங்காங்கே எல்லாம் உடஞ்சி விழுவுது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிற காரியம் சிறப்புற நடைபெறணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தில் இணைந்திருக்கணும். அன்று நம்முடைய புனிதர் விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் போராடினார். ஒருபுறம் நம்முடைய விசுவாசத்தை ஆன்மாவில் கட்டி எழுப்புவது, அந்த விசுவாசத்தை அடுத்தவரும் கட்டி எழுப்ப அதற்கான தலங்களை அமைத்து கொடுப்பது, இதுவும் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிற விஷயம். இதில் தான் நம்ம இணைந்து பயணிக்கணும். அதுக்கு நம்மாலான ஜெப உதவி, நம்மாலான பொருளுதவி, எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நம்ம தாங்கி நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொன்னாருன்னா 5 பவுன் நெக்லஸை தூக்கி போடணும். போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். முதல்ல 5 பவுன் செயினை நீ போடு சாமி எனக்கு, அப்புறம் நான் போடுறேன். பரவாயில்ல, ஆண்டவர் என்ன உங்களுக்கு உணர்த்துறாரோ அதை நீங்கள் செய்தால் போதும். என்ன வீடுகள் எல்லாம் நம்ம நிறைய வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம், அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு. எல்லாம் காணாமல் போச்சுன்னோனையும் ஐயோ சாமி காணாமல் போச்சு, எங்கே போச்சு, எவனை தூக்கிட்டு போட்டான். என்ன பாருங்கள், அப்படி நடக்கக்கூடாது. நம்ம அப்படி யாரையும் சொல்லலை. ஆண்டவருடைய காரியத்தில் அக்கறையாக இருங்கள்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவருடைய காரியம்னா எது? கோயிலுக்கு வர்றது, சாமி கும்பிட்றது, நம்ம வீட்டுக்கு போகிறது, இது மட்டும்தான் அக்கறையா? எது எது கடவுளுடைய திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ நீங்கள் கண்ணை மூடி இப்போ ஜெபிக்கணும். இப்போ ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. இப்போ நானும் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம வச்சு ஜெபிக்கும் போது கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார். உணர்த்துதலை நீங்கள் உடனே ஏதாவது ஒரு விதத்தில் செயல்படுத்த வேண்டும். இந்த இடத்திற்கு அநேக பிள்ளைகளை நீங்களும் கையிலேருந்து கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் வரும்போது நான் மட்டும் போவேன் அப்படின்னு வரக்கூடாது. பக்கத்தில் இருக்க 2 பேர்த்த நீ பெற்ற இன்பம் அவர்களும் பெறணும், நீங்கள் பெறுகிற விடுதலை அவர்களும் பெறணும். அவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, இருளடைந்து கிடக்கிறது. உலகத்தின் தலைவன் அநேகருடைய அறிவு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். புரியல, எங்கே போனால் விடுதலை கிடைக்கும், எது உண்மையான விடுதலை தெரியல. காசு பணம், வயிறுக்கு ஏதாவது கிடைக்குதா? வயிறுக்கு ஏதாவது கிடைக்குதா? என்னுடைய பெருமை, மானக்கேடே உங்கள் பெருமை. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நீ வீடு மேலே வீடு கட்டி, நகை மேலே நகை சேர்த்து, சொத்து மேலே சொத்து சேர்த்து நம்ம பெருமையை காட்ட விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மானக்கேடு உன் பெருமை. பாருங்களேன், அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த புனிதர் அவருடைய வாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டார், உடம்பையே பகிர்ந்து கொண்டார். இயேசுவை போல அவருடைய உடலை சிதைத்த பொழுது அவர் என்ன செய்தார்? இதோ இந்த உடலை கையளித்தார். ஒரு விதை மண்ணில் விழுந்து அது தன்னை சிதைக்கிறது. அதே போல இயேசு செய்தார். இயேசுவை போல நம்ம புனிதர் செய்தார். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி யாரும் நமக்கு ஒரு தீமையை விளைக்க போவதில்லை, கொடுக்க போறதில்லை. அதனால அதே மாதிரி நமக்கு நடக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நன்மைகள் செய்து, நம்முடைய உடலை பயன்படுத்தி நன்மைகள் செய்து, அந்த நன்மை நமக்கும் நன்மை பயக்கக்கூடிய அடையாளமாய் அது மாறுபடி நம்ம செய்யணும். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு நற்செய்தி 16 9, 10, 11 இறைவசனங்களை நம்ம வாசிக்கும் போது அவர் 5000 பேருக்கு 5 அப்பங்களை பகிர்ந்து அளித்ததை பற்றி இந்த பகுதி பேசுது. சொல்றாரு, உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை? இன்னுமா புரியல உனக்கு? நான் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த 5 அப்பங்களை நினைவில்லையா? அப்போது எத்தனை கூடைகள் மிகுதியாக எடுத்தீர்கள்? 4000 பேருக்கு நான் பகிர்ந்தளித்த 7 அப்பங்களை பற்றி நினைவில்லையா? எத்தனை கூடைகள் மிகுதியாக எடுத்தீர்கள்? நான் உங்களிடம் கூறியது அப்பங்களை பற்றி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாதது எப்படி? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க. நான் உங்களிடம் கூறியது அப்பங்களை
பற்றி அல்ல என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளாதது எப்படி? பார்த்தீங்களா? அதனால தான் நீங்கள் என்ன செய்யுங்க, உலகம் தருகிற புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. உலகம் சொல்லுது இதுதான் சரி, நீ உனக்குன்னு வச்சுக்கோ, உனக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், உன் கை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கணும். ஒரு பங்கில் ஒரு ஃபாதர் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார். என்ன சொன்னார்? பணக்காரவங்க அவங்க பையன் ஃப்ளைட்டில் போகிறாரு வராரு, ஆனால் பங்கில் ஏழைகளுக்கு ஏதாவது நாங்கள் செய்யும் போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து நின்றுடுவாங்க, வந்து சண்டை பிடிச்சி அந்த பொருளை வாங்கிட்டு போவாங்க. எனக்கு உரிமை இருக்குது, நான் இந்த பங்கில் இருக்கிறேன். பாருங்கள், அது ஏழைபாளைகளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பொருள். அப்போ பாருங்கள் அந்த மனநிலை என்னன்னா, எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிரேவிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். யார் வாழ்ந்தா என்ன, செத்தா நமக்கு என்ன, நான் வாழணும் இல்லை. இது புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்குற மனநிலை அல்ல. நான் போனாலும் இறந்தாலும் அவங்க வாழணும், அடுத்தவர்கள் வாழணும். இதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. எல்லோரையும் மீட்கிறதுக்காக தன்னை கையளித்தவர். அப்போ நீங்கள் வாழக்கூடிய உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சமூகத்தில் உங்களை இழக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு பலன் கொடுக்குறாரு. அஞ்சாதே பயப்படாதேன்னு சொல்கிறாருன்னா யாருக்கு கொடுக்குறாரு? 5 ஏக்கரை 10 ஏக்கரா மாற்ற நினைக்கிறவங்களுக்கா? இல்லை. 500 பவுன் வச்சிருக்கிறேன் ஆண்டவரை, இன்னொரு 500 பவுன் சேர்க்க விரும்புகிறேன், இல்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை இல்லை. தன்னிடத்தில் இருப்பதை கொடுத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு, தன்னிடத்தில் இருக்கிற நன்மைத்தனத்தை பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறாரு பாருங்க. யோவான் நற்செய்தி 6:11 இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார், அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்து அளித்தார். பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் வேண்டிய மட்டும் கிடைத்தது. ஆண்டவர் ரோமையர் 12:13 சொல்கிறார் பாருங்க. ரோமையர் 12:13 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். இதை சொல்லிட்டு, இதை வெறும் ஜெபம் மாதிரி தெரியுது. ஜெபத்தில் நிலைச்சிருக்கணும், துன்பத்தில் நிலைச்சிருக்கணும், இதெல்லாம் ஓகே சாமி. அடுத்து அதோட தொடர்புடைய அடுத்த வார்த்தை வருது பாருங்க. வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். பார்த்தீங்களா? அப்போது கடவுள் ஒரு புறம் பக்தியை மட்டும், ஆன்மாவை சார்ந்ததை மட்டும் பேசிட்டு போகல, வாழ்வியல் தளத்திற்கு தேவையான அடையாளங்களையும் ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நான் அப்பவே வீட்டுக்கு போயிட்டேன் சாமி, பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? இங்கே இருக்கீங்களா? எனக்கு ஒரே கவலை சாமி, இந்த கஞ்சி வைக்கிறாங்களான்னு தெரியல, ஒன்றும் கஞ்சி வச்ச ஒரு அடையாளமே இல்லையே. தேவ பிள்ளைகளே, அதாவது ஃபாதர் என்னென்ன செய்யணும், எது வழக்கமாக செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நான் என்ன பேசிக்கிட்டுங்க இப்போ? ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? எதை செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பாத்திரத்தை நம்ம நேராக பிடிக்கணும். பாத்திரத்தை கவுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் கஞ்சி ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாத்திரம் கவுந்து கிடக்குது பாரு. சில நேரம் பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துகிட்டு பாத்திரத்தை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த பாத்திரம் பூரா பழைய சோறு இருக்கும், பழைய சாதம் இருக்கும். நீங்கள் சூடாக 4 இட்லி கொண்டு போகிறீங்க, அதில் போய் போடுவீங்களா? சூடாக இருக்கிற இட்லியை கொண்டு போய் பழைய சோத்தில் சொத்துன்னு போடுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நல்ல ஒரு இரக்கமுள்ள தாயாக இருந்தால் சூடாக போடுவீங்க, கொடுப்பீங்க எளியவர்களுக்கு. அப்படி கொடுக்கும்போது என்ன பார்க்குறீங்க, தட்டு சரியாக இல்லை, என்ன சொல்லுவீங்க? எப்பா என்னப்பா வேறு ஏதாவது பாத்திரம் இருக்காப்பா அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? அதே தான் ஆண்டவர் கேட்குறாரு. உன் பாத்திரம் பாரு, பழைய காரியத்தால் நிரம்பி இருக்குது, அதை மாற்று அப்படிங்கிறார். பைபிளில் சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:23 சொல்கிறாரு, உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். மனப்பாங்கு புதுப்பிக்கப்படணும். நான் எந்த விதத்திலும் புதுப்பிக்கப்படாமல் என் பாத்திரம் அப்படியே இருக்குது, பழசில் அப்படியே பாவத்தில்.
அதில் கொண்டு வந்து கடவுள் புதிய ஆசீர்வாதத்தை போடணும்னா எப்படி போடுவார்? போட மாட்டார். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய மனப்பாங்கை புதுப்பிக்க அழைக்கிறாரு. சொல்கிறாரு பாருங்க, உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். அதை களைஞ்சிட்டு புதிய உங்கள் மனப்பாங்கை புதுப்பித்து கொள்ளுங்க. அப்போ இது என்ன சொல்கிறாரு? முந்தின நடத்தை. இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் வீட்டில் எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தெரியும். உங்கள் கணவரை எப்படி பேசுனீங்க, உங்கள் மனைவியை எப்படி பேசுனீங்க, வழக்கமாக உங்களுக்கே தெரியும். யோ இந்தாயா இங்கே வாயா, யோ போயா சொல்லியிருக்கலாம். கணவரை சண்டை போடும்போது சொம்பால் அடிச்சிருக்கலாம். சொம்பில் அடிப்பீங்களா இல்லை தட்டில் அடிப்பீங்களா? பக்கத்து வீட்டுக்காரருக்கு சந்தேகம் வந்துருச்சு பக்கத்து வீட்டை பற்றி. கேட்டார், அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா அப்படின்னா. கேளுங்கண்ணே, இதில் என்னென்ன இருக்குது, தயங்குறீங்க, கேளுங்க அப்படின்னார். இல்லை, உங்கள் வீட்டில் அப்பப்போ சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஒன்று உங்கள் மனைவி சிரித்தா உங்கள் சத்தம் கேட்க மாட்டேங்குது, அப்புறம் உங்கள் சிரிக்கிற சத்தம் கேட்குது, மனைவி சத்தம் கேட்க மாட்டேங்குது. சிரித்தா எல்லாம் சேர்ந்துல சிரிக்கணும் அப்படின்னார். அப்போ அதுக்கு சொன்னாராம், அது ஒன்றும் இல்லைண்ணே, சண்டை வந்துடும் ரெண்டு பேர்த்துக்கும். அப்போ என் பொண்டாட்டி பாத்திரத்தை எடுத்து அடிப்பாள். பாத்திரம் என் மேலே பட்டுருச்சுன்னா அவள் சிரிப்பா. கரெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சின்னா அவள் சிரிப்பா. எஸ்கேப் ஆகிட்டா நான் சிரிப்பேன். அப்படி பாத்திரத்தில் அடிச்சுக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தியா, இதில் மட்டும் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. பாருங்க, கணவன் மனைவி அன்பை யோசிச்சு பாருங்களேன். எப்படி என்னை கணவனை கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் எப்படி அன்பு செஞ்சுருப்பீங்க? செல்லம், குட்டிமா, கண்ணு, அம்மு எப்படியெல்லாம் கூப்பிட்டுருப்பீங்க. இப்போ போ வரேன்ப்பா, முன்னாடி போ வரேன். பாருங்கள், நம்முடைய அன்பு எப்படி ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது பார்த்தீங்களா? என்னைக்காவது மனைவியை பார்த்து ஒரு நல்ல நாள், பெரிய நாள்மா ஐ லவ் யூ சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் கணவனை பார்த்து ஒரு ஐ லவ் யூ சொல்லியிருக்கிறீங்களா? அப்பா அம்மாவை பார்த்து, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து ஒரு அன்பான வார்த்தை சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு முத்தம் கொடுத்துருக்கீங்களா? கணவனுக்கு மனைவிக்கு இந்த பூசை முடித்த உடனே நேராக போய் உறவை புதுப்பித்து கொள்ளுங்க. பூசை முடித்தோடனையும் வீட்டுக்காரரை போய் வீட்டில் போய் கணவனை ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. ஒரு மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுங்க. ஒரு அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு போய் செய்யுங்க. எனக்கு அந்த வீடு தான் பிடிச்சிருக்குன்னு எங்கேயாவது போய் என்னையும் கொலையில் விட்டுறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அன்பை புதுப்பித்து கொள்ளணும் பிள்ளைகளை. இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், போர்வையை போட்டு மூடிக்கிட்டு எவனுக்கோ முத்தம் கொடுக்குது. செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு இமோஜியில் முத்தம் கொடுக்குது. இந்த கிழவிகளுக்கு மெசேஜ் அனுப்பும் போது அதுங்களுக்கு என்ன அனுப்புறதுன்னு தெரியாது. எனக்கும் இந்த முத்த பொம்மையை போட்டு விடுறாங்க. இதில் வேறு ஸ்வீட் ட்ரீம்ஸா. நான் கேட்பேன், ஏம்மா இதெல்லாம் உனக்கு புரியுதாம்மா? முதல்ல இது என்ன அனுப்பியிருக்கிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பேன். எல்லாரும் அனுப்புகிறாங்க சாமி, நான் அனுப்பிச்சி வச்சேன், நீ மூஞ்சில் முத்தம் தரம்மா அப்படின்னா. ஐயோ, சாமியாருக்கெல்லாம் அந்த மாதிரி அனுப்பப்படாது. தயவுசெய்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம யாருக்கு அன்பை எப்படி கொடுக்கணும்? குடும்பத்துக்குள்ளேயே அந்த அன்பு சரியாக பகிரப்படலை, அப்புறம் எப்படி வெளியில் பகிரப்பட முடியும்? அதனால தான் ஆண்டவர் அவருக்குரிய அன்பை கொடு, அயலாருக்குரிய அன்பை கொடுன்னு நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு உண்மையான நீதியிலும் உண்மையிலும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, புது பிறப்பின் பிள்ளைகளாக நம்ம மாறணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாக நம்மோட பேசுகிறாரு. ஆண்டவர் 1 பேதுரு 1:23 சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய. பார்த்தீங்களா? அதனால தான் பைபிள் எடுத்து படிங்கன்னு சொல்கிறோம். பைபிளை வீட்டில் வச்சுவிட்டு நம்ம வரக்கூடாது. இங்கே வரும்போது அடுத்த முறை நீங்கள் பைபிள் கொண்டு வரணும், முன்னாடியே வரணும், லேட்டாலாம் வரக்கூடாது. பூசைக்கு சீக்கிரமே வந்து பைபிளை கொஞ்சம் நேரம் படிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் தனிப்பட்ட விதமாய் கடவுளை துதிக்கணும். நீங்கள் ஆலயத்துக்கு போகிற போது கடவுளை போய் கை வைத்து துதிக்கணும். அங்கே யார் உங்களை வேடிக்கை பார்த்தா உங்களுக்கு என்ன?
அவனா வந்து நமக்கு நிற்க போகிறான். நம்ம அவனுக்கு இவனுக்கும் வெக்கப்படுறோம். கை உயர்த்துறதுக்கு சில பேருக்கு வெக்கம். இங்கே நிறைய பேர் கை தூக்கிட்டீங்க, உங்களை பார்த்து எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. சில இடத்துக்கெல்லாம் போய் கையை தூக்க வைக்கிறதுக்கு நம்ம படாத பாடுபடணும். கடவுளோட கை நம்ம தூக்கி கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுல நமக்கு என்ன கவலை? நானும் உங்களை மாதிரி ஒரு இதில் இப்போ வயசாகிச்சான்னு கேட்காதீங்க, இப்போயும் வாலிபந்தான். இப்போ கிழவன் ஆகிட்டாரு போல இருக்கு. அப்போ காலேஜ் படிக்கும்போது சொல்கிறேன், அப்போ கூட்டத்தில் போய் நிற்போம். அப்போல்லாம் கை தூக்க வரவே வராது. கண்ணை மூடிப்பேன், இறுக்கி இப்படியே வச்சுருப்பேன், இப்படியே இறுக்கி மூடிப்பேன். கையை உயர்த்துங்கன்னு வாங்க, வராது. அப்போ பிசாசு என்னோட பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? எல்லா பொம்பளை புள்ளியும் உன்னையே தான் பார்க்குதுன்னா. எனக்கு அப்படியே வெக்கமாக இருக்கும், ஐயோ நம்மளே தான் எல்லாரும் பார்க்குறாங்கப்பா அப்படின்னு. அப்போ புரியாத ஒரு விஷயம் இப்போ புரியுது. இந்த பிசாசு பொய் சொல்லியிருக்கான். என்ன பொய்? எவ்வளோவது ஒருத்தி பார்த்துருந்தா நான் இங்கே நின்றுருக்க மாட்டேன்னா. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா யாருமே நம்மளை பார்க்கலன்னு தானே அர்த்தம். அந்த பிசாசு அன்னைக்கு பொய் சொன்னவன் இன்றைக்கும் பொய் சொல்லிட்டு தான் அலையிறான். உன் மனசுக்குள்ளே வெக்கத்தை வைப்பான். அவங்க பார்க்குறாங்க, இவங்க போங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஆண்டவருக்காக நீ செய்ய முயற்சி பண்ணுங்க. இதோ என்னுடைய அன்பு புனிதர் முன்னாடி நிற்கிறாரு, தலையில் கிரீடம் வச்சிருக்கிறார். இன்றைக்கி தான் நம்ம கிரீடம் வச்சுருக்கோம். பின்னகத்தில் அவர் மாட்சி. இப்படி வைக்கலாமா? சிலை வழிபாடு செய்கிறீங்க. இது சிலை வழிபாடு இல்லை, அது ஒரு அடையாளம். நீ போய் புனிதருடைய காலை தொட்டு நக்கிக்கிட்டு போனீங்கன்னா அது உங்கள் விருப்பம். இங்கே எங்கேயாவது சொல்கிறாங்களா நீங்கள் போய் அதை செய், இதை போய் செய், அவருக்கு போய் சுற்றி வா? நம்ம எதுவுமே சொல்லலை. அது ஒரு அடையாளம். அவர் தலையில் கிரீடம் வச்சிருக்கு. இது சரியா? சரி. திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொல்கிறாரு, வெற்றி பெறும் எல்லாருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அப்படின்னா அரியணையில் உன்னை பிச்சைக்கார ட்ரெஸ் போட்டுட்டு உட்கார வைப்பாரா? இல்லை. அவர் எப்படி ராஜாவாக இருக்கிறாரோ அதே போல் உன்னையும் ராஜாவாக, ராஜாத்தியாக, அரசியாக உன்னை கொண்டு உட்கார வைப்பார். அதனால தான் அன்னை மரியாளை விண்ணக மன்னக அரசி என்று திருச்சபை சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் திருச்சபை கற்பிக்கிற பாடங்கள் எல்லாம் சரியானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த புனிதர் தலையில் வைத்திருக்கிற கிரீடம் சரியான செயல். காரணம் என்ன? அவர் வெற்றி பெற்றவராக இருக்கிறார், தோற்றவர் அல்ல. அவர் எப்படி வெற்றி பெற்றார்? ஆண்டவருக்காக துன்பங்களை தாங்கினார், மன உறுதியோடு போராடினார். ஆண்டவருக்காக எது நீதியோ, எது உயர்ந்ததோ, எது கடவுள் பார்வையில் நேர்மையானதோ அதை பற்றி கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி பற்றி கொண்டு ஓடுகிற போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய ஆசீர்வாத கிருபை நம்மை நிறைத்து கொண்டிருக்கிற நேரம் இதோ இந்த வேளையிலே நல்லவர், இனியவர் ஆண்டவர். நாளெல்லாம் இந்த ஆண்டவரை நான் சுவைத்து மகிழ்வேன். இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், நான் ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு வந்தேன். இப்போ நான் உணர்ந்து கொண்டேன், நான் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. லூக்கா 11:41 சொல்லுது. நான் ஆண்டவரை போய் பார்க்கணுன்னு விரும்புகிற பிள்ளைகள் லூக்கா 11:41 மனசில் எழுதி வச்சுக்கொள்ளணும். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுக்கணும். தர்மம்னா என்ன? கேட்டு கொடுக்காம கேட்காம கொடுக்கணும், அதுதான் தர்மம். அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் தூய்மை அடைய முடியும் பிள்ளைகளே. தேவையற்ற காரியத்தை எல்லாம் போய் செய்துட்டு போய் மெழுகு திரி கொளுத்தி வச்சேன், பூ போட்டேன், இதிலெல்லாம் நம்ம தூய்மை அடைய போகிறது இல்லை. இதை விட உயர்ந்தது ஒன்று இருக்கிறது. நீங்கள் நல்லா உழைச்ச காசு, ஃபாதர் ஒரு திட்டம் சொல்கிறாங்க, இது சரியான திட்டமாக தெரியுது, இந்த திட்டத்திற்கு என்னுடைய இரத்தத்தின் காணிக்கையை நான் கொடுப்பேன். பாருங்கள், அதில் உங்கள் இரத்தத்தினுடைய வேர்வையும் இரத்தமும் அடங்கி இருக்கிற, அதில் காணிக்கையில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பை கொண்டு கொடுக்குறீங்க, ஏழையை பார்க்குறீங்க, கண்ணை திறந்து அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, இதோ அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஆறுதல் கொடுக்குறீங்க. இதெல்லாம் கடவுளுக்கு மேன்மை அளிக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுக்கிற பிள்ளைகள் தூய்மை அடைகிறார்கள், அவர்கள் கடவுளை பார்க்க போகிறாங்க. இந்த அபிஷேக வல்லமை நமக்கு கிடைக்கணும். நல்லவர், இனியவர் ஆண்டவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை,
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு அவமானத்தை அல்ல, மாட்சியை பரிசாக கொடுக்க இருக்கிறார். உனக்கு மாண்பை பரிசாக கொடுக்கிறார். இதோ நீ என்ன கொடுக்க போற ஆண்டவருக்கு? இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவருக்கு சொல்லுங்க, இனிமேல் என் வார்த்தை மாறப்போகிறது அப்பா, என்னுடைய பார்வை மாறப்போகிறது. என் ஆண்டவருக்காக துன்பங்களை தாங்குவேன், என் ஆண்டவருக்காக நன்மைகள் செய்ய நான் முயற்சி செய்வேன். சொல்லுங்க. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்து உங்கள் மனசுல இருக்கிற எல்லா கவலை கண்ணீரை ஒப்பு கொடுங்க. இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த பலி பொருட்களை இப்போ நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். காணிக்கையாக்குங்க. உங்கள் உடலை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இதோ என்னை காணிக்கையாக்குகிறேன்னு சொல்லுங்க. என்னை நீங்க பயன்படுத்துகிற தகப்பனேன்னு சொல்லுங்க. இதோ மரியாள் ஒப்பு கொடுத்தாங்க. இதோ நீ கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற வேண்டும். அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்தாங்க. கண்களை மூடி பேசு மகளே, ஒப்பு கொடு. பலிபீடத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபி. குடும்பத்திலே கணவனை ஒப்பு கொடுங்க, மனைவியை ஒப்பு கொடுங்க. மனிதர்களிடத்திலே புலம்பியது போதும், ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடு. உன் வீட்டில் இருக்கிற அந்த கசப்பை ஒப்பு கொடு. வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இடத்தை விற்கணும், போராட்டம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவர் உனக்கு ஞானத்தின் ஆவியை கொடுப்பார். உன்னை வழி நடத்த போகிறார். பிள்ளைகளை குறித்து அச்சம், பயம், இதை ஒப்பு கொடுங்க. திருமண தடை, திருமணம் இன்னும் நடக்கல தகப்பனே, என் வாழ்க்கை இப்படியே கிடக்கிறது தகப்பனே, நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகிறது. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது, முடிவெடுக்க முடியல, குழப்பம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாய். எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் காணிக்கைகளோடு உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதோ உன் குடும்பத்தில் இருக்கிற நோய்கள், வேதனைகள் ஏதாவது இருந்தால் ஒப்பு கொடு. கேன்சர் வியாதிகளை ஒப்பு கொடுங்க. வயிற்றில் இருக்கிற கட்டிகளை ஒப்பு கொடுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கல, வயிற்றில் கட்டின்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. இதோ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. கர்ப்பத்தின் தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவர். இதோ எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் ஆண்டவர் உன்னுடைய கர்ப்பத்தை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்ப்பத்தை உண்டாக்கிய நானே அதை அடைப்பேனோ? ஆண்டவர் இப்பொழுது திறக்கிறார். ஒப்புக்கொடு. இந்த பலிபீடத்தில் எல்லாத்தையும் ஒப்புக்கொடு. திருக்கரத்தால் தாங்கி ஆண்டவரே எங்களை நீர் அணைத்துக் கொள்ளும் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? திருக்கரத்தால் தாங்கி எம்மை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும்
வணைந்திடுமே. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த காணிக்கைகளோடு பிள்ளைகளுடைய எல்லா விதமான ஜெப மன்றாட்டுக்களை இந்த பலிபீடத்தில் எடுத்து வைத்து செபிக்கிறோம். இந்த பலிபீடத்தில் ஏறெடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே நிர்மூலமாகி போகவில்லை, அது நடக்காமல் போகவில்லை. என் ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்க்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை இதோ முத திருமுன் எங்கள் ஜெபத்தின் கனியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் தொடர்ந்து இறைவண்டலில் நாங்கள் ஈடுபட்டு மன்றாடுகிறோம். எங்களை நீரை நிறைத்து ஆசீர்வதியும். ஆமேன், ஆமென். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடல். அன்புக்குரியவர்களே, காணிக்கை நேரம் நாம் அறையுறை கேட்டது போல கொடுக்கின்ற பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய நன்றியறிதல்களோடு இணைத்து இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காய் நாம் இந்த காணிக்கையிலே நாம் பங்கேற்போம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகந்த மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகந்த மகிழுமையா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாளிய காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித தேவ சகாயம் அவர்கள் தம்முடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித தேவ சகாயம் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய பலிபீடத்திலே நம்ம எல்லா காணிக்கைகளையும் ஒப்பு கொடுத்துருக்கிறோம், ஜெபங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். பாருங்கள், இந்த நற்கருணைக்கு ஒரு பெயர் உண்டு. யூக்கரிஸ்டின் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். யூ என்றால் குட், காரீஸ் என்றால் கருணை, நல்ல கருணை, நற்கருணை. இந்த நல்ல கருணையைத்தான் கடவுள் வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் அவர் நல்ல கருணையைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு காரியம் கிடைக்கல, அதுவும் நல்ல கருணையின் வெளிப்பாடு தான். ஆண்டவர் கொடுக்க போகிற புதிய ஆசீர்வாதங்கள் உங்களை நிரப்ப போகிறது. இதயத்தை பலிபீடத்தில் எடுத்து வைப்போம். அப்பரச குணங்களோடு நீங்களும் உங்களுடைய உள்ளத்தின் குணங்களை மாற்றிக்கொண்டு நமக்காக உருமாறுகிற இயேசு, நமக்காக இந்த அப்பத்தினுடைய ரசத்தின் குணத்தை மாற்றித் தருகிற இயேசுவினுடைய பிரசன்னம் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் கடந்து சென்று கொண்டிருக்கிற, அது உங்களையும் மாற்ற வல்லதாக இருக்கிற. அழியாமைக்கென்று கடவுள் நம்மை படைத்தார். இந்த ஆத்மா அழியாது. ஒன்று ஆண்டவர்கிட்ட போவோம், இல்லாட்டினா பிசாசிட்ட போவோம். கடவுள்கிட்ட போகணுன்னா கோயிலுக்கு வந்தால் மட்டும் பத்தாது, நம்முடைய மனப்பாங்கு மாறணும். பலிபீடத்தில் எடுத்து வைப்போம். எது சரி எது தவறு என்று தூய ஆவி உங்களுக்கு உணர்த்துவதை உணர்ந்து
உங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே பலன் தாரும் என்று மன்றாடுவோம். இந்த அப்பம் ரசமும் மாறப்படுவது போல ஆண்டவர் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து மாற்றுகிறார். ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகு எங்கு பரவி இருக்குடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் புதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் விழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமகளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய அன்பு கிணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் மண்ணின் மைந்தரும் மறை சாட்சியும் எங்கள் பாதுகாவலருமான புனித தேவ சகாயம், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பர்
ஆண்டவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையின் திருவுளப்படி தன்னை உடைத்து நமக்காக உரு கொடுக்க தன்னையே இழந்தவர். இவரை பின்பற்றியவர் புனித தேவசகாயம் அவர்கள். தன்னை முழுவதுமாய் உடைத்து இந்த கடவுளுக்கு சான்று பகர்ந்தவர். நம்மையும் இதே வாழ்வுக்கு, புனித வாழ்வுக்கு, தூய்மை வாழ்வுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். உன்னை உடைத்து இதோ எனக்கு மாட்சி அளிப்பாயா? இவருடைய அழைப்பை ஏற்று வாழ வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உன்னை நான் மறவே இயேசுவே, நான் மறவே என் இயேசுவே, உன்னை நான் மறவே என்னாலும் முன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். இயேசுவே, உன்னை நான் மறவேன் என் இயேசுவே, உன்னை நான் மறவேன் என்னாலும் முன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே, உன்னை நான் மறவே உன் நாமம் என் வாயில் நல் தே
உம்மை நாளும் எண்ணும் போது ஆனந்தம் பிறக்கின்றது. என் இயேசுவே உனை நான் மறவேன் மறவேன். எந்நாளும் முன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே உனை நான் மறவேன் மறவேன். உன் நெஞ்சின் கனவுகளை நிறைவேற்ற நான் உழைப்பேன். உறவாகும் பாலங்களை உலகெங்கும் நான் அமைப்பேன். இறை ஆட்சி மலரும் காலம் வரையில் இனிதாய் என்னை அளிப்பேன். என் இயேசுவே உனை நான் மறவேன் மறவேன். எந்நாளும் முன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே உனை நான் மறவேன் மறவேன். என் இயேசுவே உனை நான் மறவேன் மறவேன். எந்நாளும் முன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே உனை நான் மறவேன் மறவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். கைகளை தட்டி பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
ஒரு சாட்சியத்தோடு இன்று உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். 3 மாதங்களுக்கு முன்னதாக நான் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னுடைய பெரியம்மா பிள்ளைங்க 2 பேர், அவங்களுடைய சின்ன அக்காவுடைய பிள்ளைங்க 3 பெண் பிள்ளைகள். 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணமாகி விட்டது. ஆனால் அவர்களை நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, 3-4 வருடங்கள் அவர்களை நான் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். சரி, நான் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் இப்படி குறையோடு வலிகளோடு வேதனையோடு இருக்கிறார்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை. 4 நாள் லீவு தான் அந்த நாட்கள். நான் இங்கு வருவதற்கு முந்தின நாள் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்த போது திருமணமாகி 2 பிள்ளைகளுக்கு 2 குழந்தைங்க. ஆனால் 2 பேரும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் பிரச்சனையோடு கணவரோடு வாழாமல் ஓராண்டு ஈராண்டு தான் ஆனது திருமணமாகி. ஆனால் அவர்கள் வீட்டில் இருந்தோடனே எனக்கு பெரிய வேதனை. எங்கள் அக்காவிட்ட கேட்குறது எனக்கு மன வருத்தம். ஏன்னா அவர்கள் எல்லாம் வலியோடு இருக்கிறார்கள். வந்து 6 மாதம் ஆகிறது, இந்த பிள்ளை வந்து 1.5 வருடம் ஆகிறது என்று சொன்ன உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாகிவிட்டது. நான் ஒன்றும் பேசவில்லை. ஜெபத்தை செய்துட்டு அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் மட்டுமே அந்த இல்லத்தில் இருந்து விட்டு வேகமாக வந்து விட்டேன். ஆனால் வருகிற போது தெய்வ சகாயத்திடம் ஒரு விண்ணப்பம் வைத்தேன். 90 நாட்களுக்குள் இந்த பிரிவு அவர்களுக்குள்ளே நீங்கி இந்த பிள்ளைகள் கணவரோடு சேர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் செபிக்கிற போது பரிந்துரைத்து கொண்டே இருப்பேன். புனித தெய்வ சகாயமே, குடும்பத்தை மிக ஆழமாக செய்தவரே, நீர் ஒருபோதும் கணவன் மனைவி பிரிந்திருப்பதை விரும்பவில்லை என்பதை நான் அறிவேன். குடும்பத்தின் மீது எவ்வளவு பாசமும் அக்கறையும் கொண்டு உன் மனைவியை கூட இறைவன் பால் திருப்ப ஆர்வம் கொண்டிருந்தீரோ, அதே போல அந்த குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது, இணைய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டேன். ஆனால் அவர்களுக்கு நான் திரும்பி போன் செய்யும் போதெல்லாம் அவர்களிடம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவர்கள் எப்பொழுது பேசினாலும் ஒரு நெருக்கடி, ஒரு வழி, ஆண்டவர் எங்களை சோதித்து விட்டார், என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை என்று அவர்கள் பேசும்போதே அந்த வார்த்தைகள் வாயில் வந்த வண்ணமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அக்கா, நீங்கள் வேதனைப்படாதீங்க, நான் நிச்சயமாக என்னுடைய ஜெபங்கள் உங்களுக்கு செவி சாய்ப்பார் ஆண்டவர் என்று எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் அடிக்கடி பேசுவது கிடையாது. அந்த 3 மாதத்துக்கே ஒரு 2 முறை 3 முறை, நேற்று பேசினதோட 3ஆவது முறை அவர்களோடு பேசினேன். நேற்று காலையில் ஒரு 9:30க்கு நான் அங்கே நின்று கொண்டு அவர்கள் எனக்கு அழைத்தார்கள். நான் எங்கள் அக்காவிடம் கேட்டேன், அக்கா பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு, எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். 1.5 வருடமாக பிரிந்திருந்த என்னுடைய மருமகன் பெரிய தங்கச்சி பிள்ளையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இது எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை. இது கடவுள் செய்த அற்புதம் என்று என்னுடைய பெரிய அக்கா சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நேற்று முழுவதும் செய்த எல்லா வேலைகளிலும் நன்றி சொன்னேன். இது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கும்போது சாத்தியமில்லாத அந்த பிள்ளையை வேணாம், அந்த குழந்தை எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப வருத்தம். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இன்னும் அந்த 3 மாதத்துக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே இந்த தெய்வ சகாயத்தின் வழியாக ஆண்டவர் என் ஜெபத்திற்கு செவி சாய்த்து அவர்கள் இன்று அவர்கள் மாமியார் இல்லத்திலே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதை ஒன்றை நாம் நம்பிக்கையோடு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் என்று நேற்று நான் உணர்ந்து கொண்டேன். அதை இன்று உங்கள் முன்னிலையிலே சான்று பருகிறேன், சாட்சியாக வைக்கிறேன். நீங்களும் அநேகர்கள் எனக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார், எனக்கு சாட்சியம் நடந்திருக்கிறது, பல நன்மைகளை தேவ சகாயம் செய்திருக்கிறார், அந்த அப்பன் எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய சாட்சியத்தை பதிவு செய்வேன் என்பதை கூறிக்கொண்டு, ஆண்டவர் என் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல உங்களுடைய குரலுக்கும் அவர் செவி சாய்த்து அற்புத அதிசயங்களை செய்வார் என்று நம்பிக்கையோடு இந்த நேரத்தை ஆண்டவரிடம் நன்றியோடு காணிக்கையாக்குகிறேன். தொடர்ந்து ஜெபத்தோடு இணைவோம். அன்புக்குரியவர்களே, அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவர் இதயத்தின் வேந்தன்,
நம்முடைய இதயத்தை எல்லாம் நிரப்பி இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்க்கிறோம். எத்தனை நன்மைகள், கடவுள் சொல்ல முடியாத ஆசீர்வாதங்கள், சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு நன்மைகளால் அவர் நிறைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே, சொல்லி முடியாத அளவுக்கு உம்முடைய பேரன்பு செயல்களால் வெளிப்பட்டிருக்கிற நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை தகப்பனே. நன்றி என்ற வார்த்தைகளால் நாங்கள் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு நன்மைகள் செய்தவரே, உமக்கு நன்றி. தாயின் கருவில் நீங்கள் இருந்த அந்த நாள் முதலாக, உங்களை உருவாக்கிய நாள், நீங்கள் பிறந்த பொழுது இந்த உடலோடு போராடிய நாட்கள், நீங்கள் உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் தவித்த நாட்கள், இப்படி எல்லா நாட்களிலும் ஆண்டவர் துணை நின்றார். நீ எழுந்து நடக்க உனக்கு கரம் பிடித்தார். இதோ உன்னை அடிமேல் அடி எடுத்து வைத்து நடக்க வைத்தார். உன் ஆன்மாவை உயர்த்தினார், உடலை வளர்த்தெடுத்தார், அழகிலும் அறிவிலும் உங்களை நிறைவாக்கினார். இந்த நல்ல தெய்வத்தை நன்றி செலுத்துவோம். இதோ அவர் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். திருவெளிப்பாடு 3:20 சொல்லுகிறார், நான் வெளியே நின்று கொண்டு உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். எவன் ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு தங்குவேன், உணவருந்துவேன். ஆண்டவரை கூப்பிடுவோமா? இயேசுவே, நன்மை செய்தவரே, எனக்குள்ளே வாங்கப்பா, தங்குங்க தகப்பனே. நன்றியால் உம்மை நான் நினைத்து பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. எல்லோரும் சொல்லுவோம். ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை ஆண்டவர் முறியடித்தார். உனக்கு எதிராக எழும்பின தீமையின் திட்டங்களை முறியடித்தார். இதோ நீ விழுந்து விடாதபடி உனக்கு தோள் கொடுத்து தூக்கினவர் ஆண்டவர். நீ நடக்க முடியாத இடத்தில் எல்லாம் உனக்காய் நடந்து சென்றவர் ஆண்டவர். இதோ இந்த நல்ல தெய்வம் இத்தனை நாட்கள் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறார் என்பது கூட நமக்கு தெரியாமல் போனதுதான் வேதனை. இப்பொழுது சொல்லுவாயா, இதோ நானே உன்னை தாங்கினேன் மகளே, நானே உன்னை உயர்த்தினேன் மகளே, நீ அதை அறியாதிருந்தும் நான் உன்னை அன்பு செய்தேன், கலங்காதே, இனிமேலும் நான் அப்படியே இருப்பேன் என்று உன் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார் பிள்ளை. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஆமெங்கள். அன்பின் பரமபிதாவே, இந்த மணலை போல, இங்கு கொட்டப்பட்டிருக்கிற மணலை எண்ண முடியாதது போல ஆண்டவரே நன்மைகளால் எங்களை நிரப்புனீங்கப்பா. ஒவ்வொரு சிறு காரியத்திலும் நீர் எங்களுக்கு நன்மை செய்தீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற நாட்களிலும் இதோ எங்களுக்கு நீர் நன்மை செய்ய போகிறீர்.
ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறீர் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு பலவீனத்தில் இருக்கிற எங்களை நிறைத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த இறை வேண்டல், நன்றியோடு நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி, நன்றியோடு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற எங்களுடைய எல்லா ஜெப காரியங்களை தேவரீர் கனிவுடன் ஏற்று நாங்கள் தொடர்ந்து நன்றி செலுத்துகிற இந்த இடத்திற்கு வந்து உமக்கு சாட்சியாய் நிற்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து வாழ்விப்பீராக. இயேசுவினுடைய அதிசய நாமத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, ஃபாதர் ஆல்பர்ட் நிறைவேருக்கு தெரியும். தமிழக கத்தோலிக்க மக்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு முகம். நேரடியாக நாம் பார்க்காமல் இருந்திருக்கலாம், இன்று பார்க்கின்றோம். தந்தை அவருடைய வருகையால் திருத்தலம் மகிழ்வு அடைகிறது, பேருவகை அடைகிறது, பேரானந்தம் அடைகின்றது. இந்த திருத்தலத்தில் நம்முடைய புனிதர் வழியாக நன்மைகளை பெறுவதற்கு அவர் ஆற்றி இருக்கக்கூடிய இன்றைய இந்த திருப்பணி நம் பணிகளுக்கும் மக்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் ஆழ்ந்து நம்புகின்றேன். தந்தை அவர்கள் திருச்சி மறைமாவட்டம் உலக மீட்பர் பசிலிக்கா அதனுடைய அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் அருங்கொடை பணிகள் புரியக்கூடிய நற்செய்தியாளராகவும் மிக சிறப்பாக உன்னதமாக அர்ப்பணத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவருடைய வருகை நமக்கு பெரும் துணை புரிவதோடு இது இன்றோடு முடிந்து போகக்கூடிய நிகழ்வு அல்ல, தொடர்ந்து அவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் வைத்துதான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே அவருடைய இறைப்பணி தொடரட்டும். அவர் வழியாக நம்முடைய புனிதருடைய இந்த புண்ணிய தலத்தினுடைய வலிமை வளமை இறை அருளால் தங்கும்படியாக கடவுள் அவரை பயன்படுத்தட்டும். அவருடைய தெய்வீக பணிகள் அது பங்கு தளம் சார்ந்த பணியாக இருக்கலாம், நற்செய்தி அறிவிப்பு சார்ந்த தளமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கடவுள் இனிதே ஆசீர்வதிக்கட்டும் என்று வாழ்த்தி, மிக நீண்ட தூரம் பயணித்து திருச்சியிலிருந்து இங்கு வரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 7-7.5 மணி நேரம் ஆகும். பயணித்து நமக்காக இன்றைய இந்த காலை பொழுதை கடவுளை அருளை பெற்றுத்தரக்கூடிய அருள்பாவிக்கும் நேரமாக அவர் நமக்கு வழங்கி கடவுளுடைய அருளை பெற்று தந்திருக்கின்றார். அன்புமிகு தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் இதயம் நிறைந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைமாவட்ட நற்செய்தி பணிக்குழுடைய செயலர் அன்பு தம்பி அருள் நம்முடைய இந்த திருத்தலம் அருள் வாழ்வில் வளமையுற தொடர்ந்து பல முயற்சிகளை என்னோடு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஃபாதர் அருள் அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாக இதய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையில் நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பங்கு தந்தைக்கும் தந்தை உதவி செய்கிற அருள் தந்தைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் முன்னாடி ஒரு முறை இங்கே வந்தேன். இதையும் நானும் ஒரு சாட்சியாக வைக்கணும் இந்த இடத்துல, இல்லைன்னா கடவுள் கோச்சிப்பார். இந்த இடத்திற்கு வந்தோம் நாங்கள். இப்போ நான் மார்த்தாண்டத்தில் ப்ரேயருக்கு வந்திருந்தேன். அப்போ அங்கே இருந்த குருவானவர் அசிஸ்டன்ட் ஃபாதர் வாங்க இப்படியே போயிட்டு வருவோன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது இங்கே வந்து இந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கும் போது எங்கள் அருங்கொடை ஸ்டேஜை விட இது நல்லா பெருசாக இருந்தது. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சேன், இங்கே இருந்து நம்ம இறைவார்த்தையை அறிவிக்க வாய்ப்பு கிடைக்குமா தெரியலன்னு ஒரு ஏக்கம் வந்துச்சு. எல்லா இடத்துக்கும் போகிறோம், இந்த இடத்துலேருந்து ஒரு அழைப்பு வருமானு தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம தேவ சகாயம் புனிதருடைய இல்லத்தில் ஒரு இறைவார்த்தை பகிர்வு கொடுக்க அந்த வாய்ப்பு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அந்த ஆசையை ஆண்டவரும் புனிதரும் நிறைவேற்றி இருக்கிறாங்க தந்தை வழியாக. அதனால் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபாதர் சொன்னாங்க அவங்களுக்கு பெருமைன்னு, இது இங்கே நிற்பதற்கு எனக்கு பெருமை, என்னுடைய ஊழியத்திற்கு பெருமையாக நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆகவே வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் தேங்க்யூ.
ரொம்ப நேரம் இந்த சாமியாருங்க பேசி பேசி எடுத்துட்டாங்கன்னு கோபமாக இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்படி நேரம் இழுத்து வச்சா தான் நீங்கள் போய் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அதனால் அடுத்த வருடம் அடுத்த மாதம் வருங்கிற போது நீங்கள் கூட 2 கை இருக்கு இல்லையா, 2 கைக்கும் 2 பேரும் இழுத்துட்டு வரணும், ஆட்டோ வச்சு ஏற்றிட்டு வரணும். அதனால் குடும்பத்தில் வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது சும்மா இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. எல்லோரும் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படணும். அதுதான் இந்த இல்லத்திற்கான ஒரு தேவை, இல்லத்திற்கான ஒரு அடையாளமே அதுதான். ஆகவே இதை உணர்ந்து நம்ம இணைந்து பயணிப்போம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இறுதி ஆசிருக்கு எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் சாட்சியாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித 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 தேவ சகாயம், புனித 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 தேவ சகாயம். புகழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம், புனிதரை போற்றி புகழ்ந்திடுவோம். புகழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம், புனிதரம் அவரை போற்றிடுவோம். புனித 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 தேவ சகாயம், புனித 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 தேவ சகாயம். புகழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம், புனிதரை போற்றி பாடிடுவோம். புகழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம், புனிதரை போற்றி புகழ்ந்திடுவோம். புனித 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 தேவ சகாயம். தேவனாம் இயேசுவின் சீடராய் வளர்ந்தார், இயேசுவின் திருமறை போதனை தந்தார். தேவனாம் இயேசுவின் சீடராய் வளர்ந்தார், இயேசுவின் திருமறை போதனை தந்தார். இறைவனின் அன்பினை இனிதாய் தந்தார், இறைவனின் அன்பினை இனிதாய் தந்தார். என்றும் மேன்மை விளங்கிடச் செய்தார், என்றும் மேன்மை விளங்கிடச் செய்தார். புனித 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 தேவ சகாயம்,
புனித 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 தேவ சகாயம் புகழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம் புனிதரை போற்றி புகழ்ந்திடுவோம் புகழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம் புனிதரை போற்றி புகழ்ந்திடுவோம் புனித 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 தேவ சகாயம் புனித 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 தேவ சகாயம்